அந்த மாலை வேலை இரவிடம் கைக்குலுக்கி விடைபெற்று கொண்டிருந்தது. நேரம் 7:45 மணி. வாஷ் பேஷனில் கை கழுவியபடி நர்ஸ் புனிதாவிடம் ஓபிஎஸ்ஸில் இன்னும் எத்தனை பேஷண்ட்ஸ் இருக்காங்க என கேட்டார் டாக்டர் செல்வகணபதி. பேஷண்ட்ஸ் யாருமில்லை டாக்டர், ஆனால் ஒரு பொண்ணு உங்களை பார்த்து பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. செல்வகணபதியின் புருவ மையங்களுக்கு நடுவில் வியப்பு முடிச்சு விழுந்தது. பொண்ணா என கேட்டார். ஆமாம் டாக்டர், வயசு 25க்குள்ளே தான் இருக்கும். யார் என்னன்னு கேட்டியா என டாக்டர் செல்வகணபதி நர்ஸிடம் கேட்டார். ஆமாம் டாக்டர், நான் விசாரித்தேன். பேர் ஏதோ இன்பான்னு சொன்னாங்க. என்ன விஷயமா டாக்டரை பார்க்கணும்னு கேட்டதுக்கு சம்திங் என் பர்சனல்னு சொல்லிட்டா. நானும் மேற்கொண்டு எதுவும் விசாரிக்கல டாக்டர் என்றார் நர்ஸ். சரி, அந்த பொண்ணை உள்ளே அனுப்பு. ஓபி பேஷண்ட்ஸ் யாராவது வந்தால் நாளைக்கு வர சொல்லிடு. இன்னைக்கு டேட்டை க்ளோஸ் பண்ணிடு. நர்ஸு தலையை யாட்டிவிட்டு அறையிலிருந்து வெளியேற ஈர கைகளை சிறிய டவலால் துடைத்தபடி தன் நாட்காலிக்கு வந்து சாய்ந்தார் செல்வகணபதி. அடுத்த சில வினாடிகளில் அந்த அழகான இளம்பெண் உள்ளே தயக்கத்தோடு வந்தாள். புருவத்தை நிமிர்த்தி பார்த்தார். கைகளை கூப்பியபடி வணக்கம் அங்கிள் என்றாள். நீ யாரம்மா, இவ்வளவு உரிமையோட என்னை அங்கிள்னு கூப்பிட்றையே? அங்கிள், என்னை உங்களுக்கு தெரியலையா அங்கிள்? இல்லைம்மா, தெரியலையே. உங்கள் நண்பர் ஞான பட்சத்தோட பொண்ணு தான். என் பள்ளி நாட்களில் நீங்கள் அடிக்கடி திருப்பூரில் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு வருவீங்களே. நிமிர்ந்து பார்த்தார் செல்வகணபதி. திருப்பூரில் ஒரு ஸ்பின்னிங் மில் ஜிஎம்மாக இருக்கிற ஞான பட்சத்தோட பொண்ணா நீயே? ஆமாம் டாக்டர், நானே தான். ஏழு 8 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தது. இப்போ அடையாளமே தெரியலம்மா. அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கார் அங்கிள். திருப்பூரில் நான் டாக்டராய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தப்போ லைன்ஸ் கிளப் மூலமாக அப்பா எனக்கு ரொம்பவும் பழக்கம். மாதத்துக்கு 2-3 தடவையாவது சந்தித்து பேசிடுவோம். நான் சென்னைக்கு வந்த பின் ஒரு மாதம் மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் தன்னோட வேலையில் பிஸி ஆகிட்டாரு. நானும் மேற்படிப்புக்காக வெளிநாடு போயிட்டேன். அப்படியே எங்கள் டச்செல்லாம் விட்டு போச்சு. இப்போ அப்பா எப்படி இருக்கார்? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என நலம் விசாரித்தார் டாக்டர் செல்வகணபதி. அப்பாவுக்கு எனக்கும் இருந்த கொஞ்சம் நஞ்சம் கரைஞ்சு இப்போ சுத்தமாக காணாமல் போயிடுச்சு. அது சரிம்மா, நீ இங்கே சென்னையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்கிள், நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அங்கிள். மேற்கு மாம்பலம் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன். ரொம்ப நாளாகவே உங்களை வந்து பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு டைம் கிடைக்கல அங்கிள். இன்னைக்கு தான் முடிஞ்சுது, அதனால தான் வந்தேன். என்னம்மா, உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையாம்மா? பிரச்சனை உடம்புக்கெல்லாம் இல்லை அங்கிள், மனசுக்கு தான் பிரச்சனை. மனசுக்கா? நீ என்னம்மா சொல்கிற? கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லேன் என டாக்டர் செல்வகணபதி கேட்டார். தான் கொண்டு போயிருந்த கைப்பையை பிரித்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்றை எடுத்து செல்வகணபதியிடம் நீட்டினாள் என்பா. இந்த ஃபோட்டோவை பாருங்க அங்கிள். வாங்கி பார்த்தார். ஒரு அழகான இளைஞன் சிரித்து கொண்டிருந்தான். யாரம்மா இந்த பையன்? பேர் வெங்கடேஷ். ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செய்கிறாரு. நானும் இருவரும் ஒருத்தர் விரும்புகிறோம். வர டிசம்பரில் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவையும் நாங்கள் எடுத்துட்டோம் அங்கிள் என்றால் புன்னகையுடன் என்பா. செல்வகணபதிக்கு அதிர்ச்சி. உங்கள் அப்பா ஞான கடாட்சத்துக்கு உன்னோட இந்த காதல் விஷயம் தெரியுமாமா என்று அதிர்ச்சியுடன் கேட்டார். தெரியும் அங்கிள். அவருக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் தானே? இல்லை அங்கிள், அப்பாவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. என் அம்மா கூட கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. அப்பா தான் பிடிவாதமாக இருக்கார். ஏம்மா, அவருக்கு பிடிக்காம போக என்ன காரணம்? செல்வகணபதியின் கேள்விக்கு இன்பா பதில் சொல்லலாமல் மறுபடியும் தன் கைப்பையை பிரித்து வெள்ளை நிற கவர் ஒன்றை எடுத்து அவரிடம் நீட்டினாள். கவரை பிடித்து உள்ளே மடித்து வைத்திருந்த வெளிர் நீல நிற பேப்பரை விரித்து வண்ணத்தாளை எடுத்து அதில் பார்த்தார். ஏதோ மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி தெரியுதே என்றவர் கண்ணாடியை சரியாக பொருத்திவிட்டு தன் பார்வையின் முழுவதையும் அந்த மருத்துவ அறிக்கையில் அலையவிட்டார். சாஃப்ட் விஷன் ஐ ஃபவுண்டேஷன் டெஸ்ட் லேபிலிருந்து கொடுக்கப்பட்ட கலர் பிளைண்ட் டெஸ்ட் சம்பந்தப்பட்ட அறிக்கை அது. என்னம்மா இது? கலர் பிளைண்ட் டெஸ்ட் ரிப்போர்ட் மாதிரி இருக்குதே. ஆமாங்க அங்கிள், அதே ரிப்போர்ட் தான் அங்கிள். யாருக்கு இந்த நிறக்குருடு பிரச்சனை இருக்கு? பேஷண்ட்டோட பேரை பாருங்க அங்கிள். பார்த்தவர் அதிர்ச்சியில் உறைந்தே போய்விட்டார். ஆமாம், காரணம் இன்பாவின் காதலன் பெயர் வெங்கடேஷ் போட்டப்பட்டிருந்தது. நீ காதலிக்கிற பையனா என திரும்ப திரும்ப கேட்டார். ஆமாங்க அங்கிள். செல்வகணபதியின் முகம் லேசாய் மாறியது. என்னம்மா இது? இவ்வளவு அழகான பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? போன மாதம் வரைக்கும் வெங்கடேஷ்க்கு இந்த நிறக்குருடு பிரச்சனை எதுவுமே இல்லை அங்கிள். நார்மலாக தான் இருந்தார். ஒரு டைம் ரெஸ்டாரண்ட்டில் நானும் அவரும் கட்லெட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சாஸ் சிவப்பு கலரில் இல்லாமல் ஏன் பச்சை கலரில் இருக்குதுன்னு கேட்டார். முதல்ல அவர் ஏதோ கிண்டல் பண்ணுறாருன்னு நினச்சி நான் பேசாமல் விட்டுட்டேன்.
திரும்பவும் சொல்லவும் தான் கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு உடனடியாக ஷார்ப் விஷன் ஐ ஃபவுண்டேஷனுக்கு போய் டாக்டரை பார்த்தோம். அவர்தான் வெங்கடேஷின் கண்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கலர் பிளைண்ட்னஸ் பிரச்சனை இருக்குன்னு சொன்னார். பேசிக்கொண்டே போன இன்பாவின் குரல் சட்டென உடைய மேற்கொண்டு பேச முடியாமல் தலையை குனிந்து சில வினாடிகள் மௌனம் காத்த பின் பேச்சை தொடர்ந்தாள். வெங்கடேஷுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையை குணப்படுத்த முடியவே முடியாதுன்னு அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க. அதனால தான் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கேன் அங்கிள் என்று கூறினாள். இதை என்ன அங்கிள் பண்ணுறது? தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டா அது மேற்கொண்டு தீவிரம் அடையாமல் பாதுகாக்கலான்னு அந்த லேபில் சொன்னாங்க. அவர் சொன்னபடியே சிகிச்சை எடுத்துட்டு வரார் அங்கிள். வெங்கடேஷின் இந்த பிரச்சனையை குணப்படுத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்றது உண்மையா அங்கிள் என தன் டாக்டர் அங்கிளிடமே கேட்டாள். மையமாய் தலையாட்டிய செல்வ கணபதி பெருமூச்சொன்றை வெளியேற்றி இன்பாவை வேறிட்டார். எஸ், டாக்டர் சொன்னது உண்மைதாமா. ஒருத்தருக்கு கலர் பிளைண்ட்னஸ் பிரச்சனை வந்துட்டா அது பூரணமாக குணப்படுத்த முடியாது. ஆனால் பிரச்சனை ஆரம்ப நிலையில தான் இருக்கிறனால நம்ம இயற்கையான முறையில் சில பயிற்சியெல்லாம் செஞ்சோம்னா அவரான இயல்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். சற்றே முகம் மலர்ந்தாள் என்பா. ஆர் யூ ஷுர் அங்கிள்? செல்வ கணபதி மெல்ல சிரித்து, நானும் ஒரு டாக்டர் தானே. நான் ஒரு கண் மருத்துவராக இல்லாமல் போனாலும் கண்களில் எது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் என்கிற உண்மை எனக்கு தெரியும். இந்த நிறக்குருடு பிரச்சனையில் 4 வகை இருக்கு. அதில் உன் காதலன் வெங்கடேஷுக்கு வந்திருக்கிறது இரண்டாவது ரகம்தான். இது 20% கலர் பிளைண்ட்னஸ் தான். முறையான சிகிச்சையில் நம்ம தீர்த்துக்க முடியும். அங்கிள், நீங்கள் பேசுகிற நம்பிக்கையான வார்த்தைகளை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி அங்கிள். என்னம்மா நீ எனக்கு போய் நன்றி சொல்லிக்கிட்டு? சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு கம்மி போன குரலில் மீண்டும் பேச்சை ஆரம்பித்தாள் என்பா. வெங்கடேஷுக்கு கலர் பிளைண்ட்னஸ் பிரச்சனை இருக்கிறதால என் அப்பாவுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை அங்கிள். அவர் கல்யாண பேச்சை எடுத்தாலே சம்மதிக்க மாட்டார். அவர் பார்த்து வச்சுக்கிற மாப்பிள்ளையை தான் நான் திருமணம் செஞ்சுக்கணுமா? எனக்கும் அப்பாவுக்கும் இது விஷயமா தான் மிகப்பெரிய சண்டையே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆச்சரியமா இருக்கே, ஞான கடாட்சம் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாரே என்றார் டாக்டர் செல்வ கணபதி. நிறக்குருடு பிரச்சனை ஒரு குடும்ப வாழ்க்கையை பாதிக்காதுன்னு சொல்ல வேண்டியது தானேம்மா. சொல்லி பார்த்துட்டேன் அங்கிள். நான் மட்டுமல்ல, வெங்கடேஷ்க்கு சிகிச்சை அளிக்கிற கண்டாக்டர் கூட அப்பா கிட்ட பேசிட்டாரு. அப்பா அசைஞ்சு கொடுக்காம மிகவும் பிடிவாதமாக இருக்கார். இந்த விஷயத்தில் நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும். அவருக்கு ஃபோன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணணும் அங்கிள். நீங்கள் சொன்னால் அப்பா கேட்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அங்கிள். அதுக்கு என்னம்மா, நான் இப்போவே பேசிடுறேன் என்ற செல்வ கணபதி அவளிடமே மொபைல் எண்ணை வாங்கி ஞான கடாட்சத்தை தொடர்பு கொண்டார். மறுமுனையில் ரிங் போய் 10 வினாடிகளுக்கு பின் ஞான கடாட்சத்தின் குரல் கணீர் என்று ஒலித்தது. என்ன கணபதி, திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? என்னோட ஞாபகம் கூட உங்களுக்கு எல்லாம் இருக்கா? சென்னைக்கு போயிட்டா பழைய நண்பர்களை எல்லாம் மறந்துடலாங்கிறது சட்ட விதி அங்கே இருக்குதோன்னு நான் நினச்சிட்டேன். சாரி ஞான கடாட்சம், வேலை அதிகம் இருப்பதால் அடிக்கடி உன்னுடன் பேச முடியவில்லை. சரி, இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? மெல்ல பேச்சை ஆரம்பித்தார் செல்வ கணபதி. உங்கள் மகள் இன்பா தான் காதலிக்கிற வெங்கடேஷை கூப்பிட்டு என் மருத்துவமனைக்கு வந்திருக்கா. இந்த தகவல் உண்மையா என கேட்க செல்வ கணபதியை ஞான கடாட்சம் சில வினாடிகள் மௌனமாய் இருந்து விட்டு பேசினார். உண்மைதான். உங்களுக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவங்க யாருன்னு அப்புறமா சொல்கிறேன். முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஞான கடாட்சம். நிறக்குருடு ஒரு பிரச்சனையே கிடையாது. என்ன சொல்கிறீங்க செல்வ கணபதி? நீங்கள் ஒரு டாக்டர் ஆச்சே, நீங்களா இப்படி சொல்கிறீங்க? கண் ஒரு நுட்பமான உறுப்பு, அதில் பிரச்சனை இருக்கிறது என்ன சாதாரண விஷயமா என பதிலுக்கு கேட்ட செல்வ கணபதி மெல்ல சிரித்துவிட்டு, நோனோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு பிரச்சனையே கிடையாது. சிகிச்சை எடுத்துக்கிட்டா கொஞ்சம் நல்ல குணமாக வாய்ப்பு இருக்கு. இதை நான் உங்களுக்கு நண்பனா சொல்லல, டாக்டரா சொல்றேன். நண்புங்க ஞான கடாட்சம். மொபைல் போனின் மறுமுனையில் நிசப்தம் நிலப்பியது. என்ன பேச்சையே காணோம் என்றார் செல்வ கணபதி. நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே என தயங்கியபடி கேட்டார் ஞான கடாட்சம். தாராளமா கேளுங்க. ஐடி கம்பெனில வேலை பார்க்குற உங்க மகப்பேரு சுகிர்தா தானே? ஆமா. உங்க பொண்ணு சுகிர்தா வெங்கடேஷ் மாதிரியான ஒரு பையனை காதலிச்சிருந்தா நீங்க அவளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிப்பீங்களா? வை நாட்? நான் கண்டிப்பா சம்மதிச்சிருப்பேன். ஆர் யூ ஷுர்? இதுல சந்தேகப்பட என்ன இருக்கு? இன்பாவும் என் பொண்ணு மாதிரி தானே. கொஞ்சம் தயக்கம் இல்லாம ஓகே சொல்லிடுவேன். அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சது. என்ன சொல்றீங்க ஞான கடாட்சம்? சொல்றதுக்கு என்ன இருக்கு? அந்த நிறக்குருடு பாதிப்புல வெங்கடேஷை காதலிக்கிறது என்னோட மகள் இன்பா கிடையாது. அப்புறம் யாரு? உங்க மகள் சுகிர்தா தான். என்ன சொல்றீங்க? உண்மையைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் செல்வ கணபதி. உங்கள் மகள் சுகிர்தாவும் வெங்கடேஷும் கடந்த 2 ஆண்டுகளாய் ஒருத்தருக்கொருத்தர் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. இன்பாவும் அங்க ஒர்க் பண்றதுனால சுகிர்தா இன்பா கிட்ட சொல்லியிருக்கா, வெங்கடேஷ்க்கு இப்படிப்பட்ட ஒரு
கண் பிரச்சனை இருக்குதுன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க கல்யாணத்துக்கு மறுப்பு தெரிவிப்பீங்களோன்னு சுகிர்தா ரொம்பவும் பயப்பட்டா. என்கிட்டையும் என் மகள்கிட்டையும் விஷயத்தை சொல்லி யோசனை கேட்டா. இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பதுன்னு தான் நானும் இன்பாவும் யோசிச்சோம். வெங்கடேஷின் நிறக்குருடு பிரச்சனையில் உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கத்தான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினோம். ஆனா நீங்க அதை ஒரு பிரச்சனையாகவே எடுத்துக்காம ரொம்ப சுலபமா முடிச்சிட்டீங்க. ரியலி யூ ஆர் கிரேட் என மறுமுனையில் ஞான கடாட்சம் பேசிக்கொண்டே போக செல்வ கணபதி சற்றே முகம் மாறி போனவராய் இன்பாவை பார்த்தார். அவள் ஒரு சிறிய புன்னகையோடு வெரி வெரி சாங்க்ரி அங்கிள் என மெல்லிய குரலில் முணங்கினாள். நண்பர்களே, மனிதர்களுக்கு மனசு ஒத்து போனா போதும், வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிச்சிடலாம். கண்ணும் அவசியம்தான். ஆனால் அதில் உள்ள பிரச்சனை நவீன தொழில்நுட்பத்தில் சரி செய்ய முடியுமே என்றால் வாழ்க்கையில் இணைவது தப்பே இல்லை. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.